குறள் 11. வானின் துலகம் வழங்கி வருதலால் தானமிழ்தம் என்றுணரற் பாற்று. குறள் விளக்கம். உரிய காலத்தில் இடைவிடாது மழை பெய்வதால்தான் உலகம் நிலை பெற்று வருகிறது. அதனால் மழையே அமிழ்தம் எனலாம். குறள் 12. துப்பார்க்குத் துப்பாய துப்பாக்கித் துப்பார்க்குத் துப்பாய தூமழை. குறள் விளக்கம். நல்ல உணவுகளைச் சமைக்கவும் சமைக்கப்பட்ட உணவுகளை உண்பவர்க்கு இன்னுமோர் உணவாகவும் பயன்படுவது மழையே. குறள் 13. விணின்று பொய்ப்பின் விருநீர் வியனுலகத்து உள்ளின்றுடற்றும் பசி. குறள் விளக்கம். உரிய காலத்தே மழை பெய்யாது பொய்க்குமானால் கடல் சூழ்ந்த இப்பெருலகத்தில் வாழும் உயிர்களைப் பசி வருத்தும். குறள் 14. ஏரின் உழார் உழவர் புயலென்னும் வாரி வழங்குன்றிக்கால். குறள் விளக்கம். மழை என்னும் வருவாய் தன் வளத்தில் குறைந்தால் உழவர் ஏரால் உழவு செய்ய மாட்டார். குறள் 15. கெடுப்பதும் கெட்டார்க்குச் சார்வாய்மற் தாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. குறள் விளக்கம். பெய்யாமல் மக்களைக் கெடுப்பதும் பெய்து கெட்டவரை திருத்துவதும் எல்லாமே மழைதான். குறள் 16. விசும்பின் துளிவிழின் அல்லால்மற் தாங்கே பசும்புல் தலைகான் பரிது. குறள் விளக்கம். மேகத்திலிருந்து மழை துளி விழாது போனால் பசும்புல்லின் நுனியை கூட இங்கே காண்பது அரிதாகிவிடும். குறள் 17. நெடுங்கடலும் தண்ணீர்மை குந்தும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடின். குறள் விளக்கம். பெய்யும் இயல்பிலிருந்து மாறி மேகம் பெய்யாது போனால் நீண்ட கடல் கூட வற்றிப் போகும். குறள் 18. சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு. குறள் விளக்கம். மழை பொய்த்து போனால் தெய்வத்திற்கு தினமும் நடக்கும் பூசனையும் நடக்காது, ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் திருவிழாவும் நடைபெறாது. குறள் 19. தானம் தவமிரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்கா தெனின். குறள் விளக்கம். மழை பொய்த்து போனால் விரிந்த இவ்வுலகத்தில் பிறர்க்குத் தரும் தானம் இராது, தன்னை உயர்த்தும் தவமும் இராது. குறள் 20. நீரின் தமையா துலகனின் யார் யார்க்கும் வானின் தமையா தொழுக்கு. குறள் விளக்கம். எத்தனை பெரியவரானாலும் நீர் இல்லாமல் வாழ முடியாது, அந்த நீரோ மழை இல்லாமல் கிடைக்காது.